வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் ஒரு சன் டேன் ரிமூவல் சோப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோப் வந்து எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியாக ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் கோட் மில்க் பேஸ் வச்சு நீங்கள் இந்த சோப் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா கிளிசரின் பேஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெல்ட் அண்ட் போரை விட கோல்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். கோல்ட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போது இந்த சோப்பை வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ். நான் நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். கிளிசரின் பேஸ் நான் எடுத்ததுக்கான ரீசன் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டான லுக் இருக்கும். உங்களுக்கு வந்து நொரை அதிகமாக வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கோட் மில்க் பேஸ் போயிருங்க. கிளிசரின் வந்து கம்மியாக தான் தரும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில். இது வந்து சன் டேமேஜை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஆக்னி ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால ரிங்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீட் ஆரஞ்ச் வந்து எசென்ஷியல் ஆயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் எசென்ஷியல் ஆயில். லெமன் பீல் வந்து நார்மலாகவே அதோட பவுடரை நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டால் நல்ல டேன் ரிமூவல் இருக்கும். இதில் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து ஈவன் டோன் ஆக்குது. அதன் மூலியமாக நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டனாக தெரியுது. மொத்தமே நம்ம இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை தவிர அப்பியரன்ஸ் வைஸ் அழகாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சோப்போட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். கிளிசரின் சோப் பேஸ் 100 கிராம், லெமன் எசென்ஷியல் ஆயில் 0.5 ml, ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் 0.5 ml, எல்லோ கலர் ஃபியூ ட்ராப்ஸ். இதில் வந்து பிஹெச் பற்றியும் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பற்றியும் வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 100 கிராம் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈவனாக நமக்கு கொஞ்சம் குயிக்காக வந்து மெல்ட் ஆகும். அந்த ரீசனுக்காக இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாது. அப்படி மெல்ட் பண்ணால் நம்மளோட சோப் பேஸ் வந்து பேர்ன் ஆயிரும். ஸோ அந்த ரீசன்காண்டி டபுள் பாயிலிங்கில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரணும்னு அவசியம் கிடையாது. அது ஜஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரொம்பவே மைல்டாக ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட எசென்ஷியல் ஆயில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து இன்னும் டேனுக்கோ இல்லை பிக்மெண்டேஷனுக்கோ நல்லா ஒரு ரிமூவல் கொடுக்கும் அப்படின்னா அந்த எசென்ஷியல் ஆயிலும் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எசென்ஷியல் ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லேதர் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் செலக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்று லெமனுக்கு பதிலாக சாண்டல்வுட் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆயிலையும் நான் ஆட் பண்ணிப்பேன், அதுவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுரைக்காது. ஸோ சீக்கிரமாக வந்து கரையிற மாதிரியும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே கலர்ஸ் வந்து டைரெக்டாக அப்படியே வந்து கொட்டிடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக சாய்ச்சிட்டு நீங்கள் அமுக்குனிங்கன்னா நமக்கு அந்த மூடி மேலே வந்து கலர் வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வந்து நிற்கும். இதுவே டார்க் கலர்னால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் கொஞ்சமாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வரும். இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒரு ரெட் கலராக இருக்குது. நம்ம பிங்கோ இல்லை மைல்டான கலர் அதுலேருந்து எடுக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் ஸ்பேச்சுலா மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து லெமன் எல்லோ. ஸோ எல்லோ வந்து நல்லா லைட் கலர் தான் அப்படின்றனால நான் இப்போ நம்ம அந்த மூடியில் வந்துச்சுல கொஞ்சம் ஒரு 2 ட்ராப்பு அதையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் அதுலேயே அப்படியே போர் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க சின்ன மூடியுமே ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக ஊற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பிகினர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷனாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எந்த கலர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த அளவுக்கு கலர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சும் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வெறும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத அப்படியே 3 மோல்டில் வந்து நான் ஊற்றிருக்கேன். பபிள்ஸ் ஃபார்ம் ஆனனால மேலே ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மிக்ஸ்சரில் வந்து நான்
ஜொஜோபா பீட்ஸ் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜொஜோபா பீட்ஸ் நிறைய கலரில் கிடைக்கும், ப்ளூ கலரும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜொஜோபா பீட்ஸ் வந்து கிட்ட ஒட்டிக்கும். ஸோ நல்லா ஸ்பேட்சுலா எண்டில் பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ போர் பண்ணும் போதும் ஒரு மோல்டுக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே நம்ம வந்து ஊற்றணும். ஸோ அப்போ தான் வந்து ஜொஜோபா பீட்ஸ் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு அழகாக இருக்கும். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பிளெயினாக இருக்கிறத விட இது கொஞ்சம் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஸ்க்ரப்பு மாதிரி இருக்காது, ஜென்டலான எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணும் ஜொஜோபா பீட்ஸ். இதுக்கு மேலேயும் நான் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால எந்த ஒரு குவாலிட்டியும் நமக்கு கம்மியாக போகிறதில்ல, பட் அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்காது, ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே நமக்கு ஜொஜோபா பீட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரைட் கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோவை. இது பார்த்திங்களா ப்ளைனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுத்துலேயுமே. ஸோ எசென்ஷியல் ஆயில் மட்டும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சமாச்சு நுரைக்கும். ஏன்னா கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கோம், ஆல்ரெடி அது கம்மியாக தான் லேதர் இருக்கும். மேலும் நம்ம அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோன்னு சொல்லி லேதரை கம்மி பண்ணிடக்கூடாது. மெல்ட் அண்ட் போரில் இருக்க முக்கியமான டெக்னிக்கே இது தான். இப்போ வந்து இது ஒரு கிளிங் ரேப்பில் நீங்கள் பேக் பண்ணி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா கிளிசரின் டியூ ஃபார்ம் ஆயிரும். இமீடியட்டாக நீங்கள் பேக் பண்ணிடணும். இதை வந்து 1 டே கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 100 கிராம் ஆஃப் சோப் தான் நம்ம விற்போம். ஒரு சோப்போட கிராம் வந்து 100 கிராம் இருக்க மாதிரி தான் நம்ம செய்வோம். நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக நான் குட்டியாக செஞ்சுருக்கேன். இதுவே நம்ம 100 கிராம் செய்கிறோன்னா அதுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சோப்போட pH பற்றி தெரிஞ்சுக்கலாம். pH பார்த்திங்கன்னா 7 to 10 இருக்கலாம். pH 7 இருக்குன்னா ரொம்ப மைல்டு கிளென்சிங்காக இருக்கும். pH 10 இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளென்சிங் இருக்கும். ஸோ pH 8 and 9 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மாய்ஸ்சரும் கிடைக்கும், கரெக்டான கிளென்சிங்குமே இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது 1 கிராம் ஆஃப் சோப்புக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சோப் பேஸே வாங்குறீங்கனாலும் அதில் 1000 கிராம் 200 ருபீஸ்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை 1 கிராம் வேல்யூ எவ்வளோன்னு கணக்கு பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ 200 ருபீஸ். அதாவது நம்ம எவ்வளோ கிராமுக்கு வாங்கியிருக்கோம் அந்த சோப் பேஸை, 1000 கிராம் 1 kg 1000 கிராமா. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.2 வரும். 0.2 ருபீஸ் 1 கிராம். அப்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ 100 கிராம். அப்போ 0.2 into 100 போட்டிங்கன்னா 20 ருபீஸ் வரும். ஸோ 100 கிராம் சோப் பேஸ் வந்து நமக்கு 20 ரூபா செலவாகுது. அதை தவிர்த்து நமக்கு எசென்ஷியல் ஆயிலு, ரப்பிங் ஆல்கஹால் அதுக்கெலாம் ரேட் போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ வச்சு விற்கலான்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சன் டேன் ரிமூவல் சோப் வந்து மினிமமாக 150க்கு விற்கிறாங்க. மினிமமாக சொல்கிறேன், அதை தவிர்த்து 400க்குலாம் விற்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது அதன்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா சோப் பேஸ் 200 1 kg, லெமன் ஆயில் ஆரஞ்சு ஆயில் வந்து 25 ml 80 ருபீஸ், ரப்பிங் ஆல்கஹால் குத்து மதிப்பாக 210 ரூபா 1 kg அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு சோப்புக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ்க்கு மட்டும் 20 ரூபா, எசென்ஷியல் ஆயிலுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3 ரூபா கிட்ட வருது. ரப்பிங் ஆல்கஹாலுக்கு நான் 1 ரூபான்னு அதிகபட்சமாக போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு பார்த்திங்கன்னா 24 ரூபா வருது ஒரு சோப்போட ரேட்டு. இதை தவிர்த்து நமக்கு பேக்கேஜிங்க்கு இருக்குது, லேபிளிங்க்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு 10 to 15 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 35 ருபீஸ் நமக்கு செலவாகுது. ஸோ இதிலேருந்து ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறாங்க, 150 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளோட ஏரியாவில் எப்படி பீப்புள் இருக்காங்க, எந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தா வாங்குவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாபம் வச்சு விற்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.